ஒரு அழகான மாலை நேரம். வீட்டுக்குள் சாந்தா சற்றே பதட்டத்துடன், சற்றே மகிழ்ச்சியோடு நடமாடிக்கிட்டே இருக்கிறாள். அவளுடைய மனசு பேசுறது, "நவா, நிஜமா?" ஏன்னா 3 வருடமா அவளோட அண்ணன் ரகு அவளோட பேசவே இல்லை. குடும்பத்தோட பெரிய சண்டை, அப்புறம் பிரிவு, 3 வருடம் சாந்தா தினமும் காத்திருந்த கண்ணீர் நாட்கள். ஆனா இன்னைக்கு அண்ணன் தான் போன் பண்ணியிருந்தான். வார்த்தையும் பேசாம இருந்த அண்ணன் இன்னைக்கு பேசினார் என்றாலே சாந்தாவுக்கு நிம்மதி, மகிழ்ச்சி, பயம், சந்தோஷம் எல்லாமே கலந்த உணர்ச்சி. அந்த நேரம் மோகன் வர்றான். மோகன், இன்னைக்கு அண்ணா போன் பண்ணியிருந்தாரு, நாளைக்கு வர்றாராம். கல்யாணமாகி 3 வருடமா வீட்டுக்கு வரலை, இப்ப வர்றாராம். பத்திரிக்கை வைக்க. மோகன் சிரிச்சு கேக்குறான், அதான் புல்ல குதிக்கிற மாதிரி தெரியுது, மகிழ்ச்சியா இருக்க? சாந்தா கண்ணீர் கலந்த சிரிப்போட, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிடிச்ச சாம்பார், அண்ணாவுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வறுவல், அவரைக்காய் கூட்டு, புடலங்காய் பொரியல் எல்லாம் நானே சமையல் பண்ண போறேன். மோகன் மெதுவா பேச ஆரம்பிக்கிறான். சாந்தா, இதுல ஒரு விஷயம் நினைச்சுக்கோ, அவங்க நல்லா பேசினாலும் சரி, பேசலனாலும் சரி, நீ பாதிக்கப்படக்கூடாது, மீண்டும் காயப்படக்கூடாது. சாந்தா மெதுவா தலை அசைக்கிறாள். சரி, நான் கவலைப்பட்டுற மாட்டேன். அப்படியே அந்த நேரம் டிங் டாங், கதவு மணி. சாந்தாவோட இதயம் துடிச்சு கிடக்குது. மெதுவா போய் கதவு திறக்கிறான். அண்ணன் ரகு, அம்மா, அப்பா. அவள் கண்ணில் தண்ணீர் ஓடுது. அவளை பார்த்த உடனே யாருமே ஒன்னும் பேசல. சாந்தா மட்டும் குலுங்குற குரலோட, உள்ளவாங்க. அவங்க உள்ள வர்றாங்க. 3 பேரும் அமைதியா சோபால உட்காந்துடுறாங்க. சாந்தா தண்ணி கொண்டு வந்து கொடுக்கிறாள். ஆனா யாருமே பேசல. ஆண்டி, நாங்க செஞ்சது தப்புதான். சாந்தா 3 வருடமா மனசுல ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றியே. அப்போதான் அம்மா கண்ணீர் விட்டே பேச ஆரம்பிக்கிறாள். அம்மா சாந்தா, நாங்கள் தான் தப்பா நினைச்சோம். கோபத்துல, பிடிவாதத்துல உன்னை விட்டுட்டோம். ஆனா ஒவ்வொரு நாளும் உன்னை மிஸ் பண்ணோம். அப்பா குரல் நடுங்குது. மோகன் மாதிரி நல்ல ஆள் கிடைச்சப்போ நாங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ரகு மெதுவா எழுந்து நின்று, சாந்தா, நான் தான் தப்பு பண்ணினேன். நான் தான் உன் பேசல கோவமா இருந்துட்டேன். ஒரு நாளும் உன்னை மறக்கல. என்ன மன்னிச்சிரு. அந்த நொடியே சாந்தா ஓடிட்டு அண்ணாவை கட்டி பிடிச்சுக்கிறாள். அம்மா அப்பா கூட சேர்ந்து, அது சோக அழுகை இல்ல, மீண்டும் சேர்ந்த மகிழ்ச்சி. அழுகை. சாந்தா சிரிச்சு சொல்றாள், சரி, இனிமே யாரும் சண்டை போடக்கூடாது, சரியா? இன்னைக்கு நான் தான் சமையல் செய்ய போறேன். இன்னைக்கு என்னோட சமையல் தான் நீங்க எல்லாருமே சாப்பிடணும். ரகு சிரிச்சு, இல்ல, இன்னைக்கு நான் தான் உன்னோட சேர்ந்து சமைக்க கத்துக்க போறேன். மோகனும் நானும் சேர்ந்து சமையல் பண்ண ஹெல்ப் பண்றேன். அந்த வீட்டுல 3 வருடமா இல்லாத சிரிப்பு திரும்ப வந்தது. குடும்பம் மீண்டும் ஒன்று சேர்ந்தது.